விஜய் தான் ஆட்சியை பிடிப்பார், விஜய் தான் செய்ப்பார். ஏன் ஆணித்தரமாக சொல்கிறோம்னா, விஜய் வந்த காலகட்டம் அப்படி இருக்குது, விஜயகாந்த் வந்த காலகட்டம் வேற. ஏன்னா விஜயகாந்த் ஆட்சி தொடங்கும் போது ஒரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு பஞ்சாயத்து டிவியில தான் பார்த்துட்டு இருந்தோம். சரியா, பஞ்சாயத்து டிவியில் பார்த்துட்டு இருந்தால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அன்னைக்கு ஃபோன் வசதியும் இல்லை. அன்னைக்கு இருந்தால் பட்டன் ஃபோனு தான் இருந்திருக்கேன். அதுவும் டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, அவங்கள பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நாட்டில் நடக்க எடுத்து உரைக்க மாட்டாங்க. அதனால தான் ஏடிஎம்கே ஆட்சி, இப்போ எடப்பாடி ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் அப்பன் மைனை அடித்து கொன்னது, அதேமாதிரி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததுனால தான் நம்ம மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி 2021 ஆட்சி மாற்றத்தை கொடுத்தோம். அதே மாதிரி இப்போவும் என்னென்ன நடக்குது, பாலியல் பலாத்காரம், கஞ்சா, கற்பழிப்பு, அஜித் கொலை வழக்கு, இதெல்லாம் நடக்கிறனால தான் விஜய் வர்றதுக்கு 100% இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். ஏன்னா இப்போ டெக்னாலஜி எல்லாமே பார்க்குறாங்க. ஃபேஸ்புக்கு